இப்போ உங்ககிட்ட ஒரு 5.5 இன்ச்சில் வந்துட்டு ஒரு செமி கான்வெக்ஸ் இல்லை ஒரு டெக்ஸ்சர் சிசர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டெக்னிக்லேயே வந்துட்டு உங்களால் வந்து டெக்ஸ்சர் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் என்ன பண்ணலாம், ஒரு பிளண்ட் கட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு அது ஒரு நாச் பேஸில் கூட நீங்கள் கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே மேலே பார்க்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கா, சீப்பில் தானே வாரி இருக்குது. ஓகே, அதனால் படிஞ்சிருக்கு. இப்போ நான் கையில் வாடுறேன், கையில் வாரினாலும் ஒரு மாதிரி படிஞ்சாப்பில் தானே தெரியுது. ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 சிசர் வச்சு இப்போ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் கீழே வரும்போது தின்னிங் சிசர், மேலே வரும்போது ஒரு பிவல் எட்ஜோ இல்லை செமி கான்வெக்ஸோ உங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி. ஏன்னா பிவல் எட்ஜ் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சேஃபு, முனை கட் ஆகாது, மிடில் தான் கட் ஆகும். செமி கான்வெக்ஸ்னால் டிப்புலையும் கட் ஆகிடும். ஒருவேளை உங்களே அறியாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் செமி கான்வெக்ஸில் கட் பண்ணி டிப்புலாம் கட் ஆகிடும். ஸோ ஒரு லைன் எடுக்கிறோம், ரூட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே இங்கே இருக்குது தெரியுதுங்களா, இதை ப்ரெஸ் பண்ண மாதிரி இப்படி எடுத்துடுறேன்.